ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற சில முக்கியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் குறிக்க பயன்படுத்தப்படும். வாங்க பார்க்கலாம். ஸ்டாண்ட் பை சம்ஒன். இதுக்கு அர்த்தம் டு ரிமைன் லாயல் டு சம்ஒன். அப்படின்னா ஒருத்தருக்கு உறுதுணையாக இருத்தல். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஷி ஆல்வேஸ் ஸ்டுட் பை ஹர் ஹஸ்பண்ட் டியூரிங் டஃப் டைம்ஸ். இதுக்கு அர்த்தம் அவள் எப்போதும் கஷ்ட நேரத்தில் கணவருக்கு துணையாக இருந்தாள். இப்போ அடுத்த இடியம் பார்க்கலாம். as true as steel. இதுக்கு அர்த்தம் வெரி லாயல் அண்ட் ஃபேத்ஃபுல். அப்படின்னா ரொம்ப விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருத்தல். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். he is as true as steel to his friends. இதுக்கு அர்த்தம் அவன் நண்பர்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவன். இப்போ அடுத்த இடியம் பார்க்கலாம். stick to one's guns. இதுக்கு அர்த்தம் டு ரிமைன் firm and faithful to one's beliefs. அப்படின்னா தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருத்தல். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். she stuck to her guns even when everyone disagreed. இதுக்கு அர்த்தம் எல்லோரும் எதிர்த்தாலும் அவள் தன் நம்பிக்கையில் தான் இருந்தாள். இப்போ அடுத்த இடியம் பார்க்கலாம். faithful to the core. இதுக்கு அர்த்தம் completely loyal and trustworthy. அப்படின்னா முழுமையாக உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருத்தல். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். The dog was faithful to the core to its master. இதுக்கு அர்த்தம் நாய் முழுமையாக தனது எஜமானுக்கு விசுவாசமாக இருந்தது. இப்போ அடுத்த இடியம் பார்க்கலாம். through thick and thin. இதுக்கு அர்த்தம் supporting someone in good and bad times. அப்படின்னா நல்ல மற்றும் கெட்ட நேரங்களில் ஒருவருக்கு துணையாக இருத்தல். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். they remained friends through thick and thin. இதுக்கு அர்த்தம் அவர்கள் நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும் நண்பர்களாக இருந்தனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.